இன்னைக்கு லஞ்சுக்கு நீங்க நான்வெஜ் செஞ்சிருந்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு இந்த மாரி கறி தோசை. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல நல்லா திக்கான தோசை மாவு சேர்த்துட்டு, இது கூட ஒரு முட்டைய பாதி மட்டும் சேர்த்து, நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு தோசைக்கான அளவு தான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தோசை தவா வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி, நல்லா பிரஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவ ஊத்தாப்பம் மாதிரி நல்லா ஊத்திக்கோங்க. ரொம்ப மெல்லிசா ஊத்தாம, ஓரளவுக்கு திக்கா ஊத்திட்டு, நம்ம மிச்சம் வச்சிருந்த முட்டையும் அதில சேர்த்துட்டு, ஒரு கரண்டி அளவு மட்டன் குழம்பு அதில சேர்த்துக்கலாம். நீங்க சிக்கன் இல்ல மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதிலேயே நான் மட்டன் கைமா பண்ணியிருந்தேன். அந்த மட்டன் கைமாவையும் இதில சேர்த்து நல்லா அழுத்தம் குடுத்து, நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நல்லா அழுத்தம் குடுத்ததுக்கப்புறமா சுத்தி எண்ணெய் விட்டுட்டு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆகி செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா. ரொம்ப ரொம்ப ஈஸியா சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல நான்வெஜ் செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காம அப்படியே நம்ம சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.